ரவி வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம வந்து ஒரு பொண்ணை பார்த்தவன் அவன் எப்படிடா இருந்தாவோ அத பத்தி உனக்கு என்னடா வந்து அவன் கண்டதும் காதல காதல் இல்லவே இல்லை இது காதல் இல்லவே இல்லை இது வந்து ஒரு இதுதான் வந்து வந்து அவன் அழகா இல்ல நானே என்ன காதலிக்க ஆரம்பிக்கல மெட்ராஸ்க்கு வந்ததும் வராதமா உனக்கு என்னடா காதல் நான் என்ன செய்யறது மெட்ராஸ் வந்ததும் முதல்ல காதல் தான் வந்துருச்சு திடீர்னு உனக்கு எப்பறம் காதல் வந்துச்சு திடீர்னு வந்ததுல இருந்து அது காதல் தான் தெரியலையா ரவி உன்னை கேட்டா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குமா உனக்கு அந்த பொண்ணு யாரா அதான் உன் காதலி என் காதலி யாரு அந்த பொண்ணு இப்படி பதில் சொன்னா எப்படிடா நான் அவளை பார்த்தாகணும் காதலிக்கணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா அதுக்கு புத்திசாலித்தமா நடந்துக்கணும் நானா ஆமா எப்படி முத்து நீ பொட்டிய மாத்திருக்கணும்டா என்னடா சொல்ற நீ ஆமாண்டா உன் பொட்டி அவகிட்ட விட்டுட்டு அவ பொட்டியை நைஸா தூக்கிட்டு வந்திருக்கணும் அப்புறம் அவளுடைய பொட்டியை திருப்பி கொடுக்கற மாதிரி போய் காதல ஆரம்பிச்சிருக்கணும்டா ரவி நீ ரொம்ப தமிழ் சினிமா பாக்குற நீ என்னடா பொட்டி இல்லையா காதல் ஆரம்பிக்கும் ஆமாண்டா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ரயில்வே ஸ்டேஷன்லயே பொட்டியை மாத்திருப்பேன் உன் தைரியத்தை பத்தி எனக்கு தெரியாதா சுத்த பயந்தா உளியாச்ச நீ எனக்காக நீயாவது பொட்டியை மாத்திருக்க கூடாதா ஆமா உனக்காக நானே அவளை காதலிச்சுடுறேன் அவன் மூஞ்சிக்கு வந்து அவ காதலிப்பட நீ அவளை காதலிக்கணும்னா அவன் பொட்டியை மாத்தினா போறாது ரயில் வண்டியை மாத்தணும் ஆமாண்டா அந்த பொண்ணை பத்தியே பிரமாதமா பேசு பாடுறா என் மாலதிய பாடுறாடே அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நான் கண்ணகி மாதிரி கற்பு என் மாலதியை பத்தி பேசுற போது அந்த எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணை பத்தி பேசாதடா எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணு ரொம்ப கண்டா இவன் எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணுன்னு அவ அப்பா பேர் தான் நமக்கு தெரியலையா முத்து உண்மையா சொல்லு என் மாலதியை விட அந்த பொண்ணு ரொம்ப அழகோ உண்மையை ஒத்துக்கிறதுல என்னடா தப்பு உன் மாலத்தியை விட அந்த பொண்ணு தான்டா அழகு அடிச்சா தெரியுமா ரவி நீ நிஜமாவே மாலத்தியை காதலிக்கிறியா கண்டிப்பா எப்ப பொட்டியை திருட போற என் காதலே வேற டைப்டா ரவி உனக்கு மொத்தம் எத்தனை டைப் காதல் தெரியும் லோட பேசிட்டு இருக்காது எனக்கு வயத்தை பசிக்குது சீக்கிரமா குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் பொட்டியை திறக்க முடியலையா நகரா நகர ஆணி என்ன இருக்காடா ஆணியா நகரா பாத்தியா எப்படி இந்த வேலையெல்லாம் கூட தெரியுமா உனக்கு அதான்டா படிச்சவனுக்கு அடையாளம் புடவை ஜாக்கெட்டு இது என்னடா இது என்னவெல்லாமோ இருக்கு இது உன் போட்டியா நான் என்ன புடவையா கட்டுறேன் நீ என்ன ஒண்ணாலும் செய்வப்பா இப்பதான்டா புரியுது அந்த பொண்ணோட பொட்டியும் இந்த பொட்டியும் ஒரே மாதிரி இருந்திருக்கு நீ நிஜமாவே அந்த பொண்ணோட பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டா பெரிய ஆள்றா நீ ஐயோ அவ பெட்டியாடா நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இப்ப என்னடா செய்யறது அவ எப்படா வேட்டியை கட்டிக்கிட்டு வெளில போவோம் அத பத்தி பெறடா கவலை கடவுளா பார்த்து பொட்டியை மாத்திருக்க டேய் இது சாதாரண காதல்லடா தெய்வீக காதல் நீ ஏதாவது லாண்டரியில வேலை பார்த்திருக்கியா நான் இப்ப என்னடா செய்யறது இது ஒரு அட்ரஸ் மிஸ் லில்லி வர்க்கம் காந்தி நகர் அடையாளம் அவன் ஞாபகார்த்தமா இந்த பொட்டியை நானே வச்சுக்கிட்டுமா போடா அறிவு கட்டவரேன் டேய் அந்த பொட்டியை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்து அவளை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறேன்டா காதலிக்க ஆரம்பிக்கிறேன் பொட்டியை கொடுத்துட்டு முதல்ல என்ன சொல்லணும் சாரி மன்னிச்சிடுங்க இந்தாங்க உங்க பெட்டி அப்படின்னு சொல்லு அவ என்ன சொல்லுவா தெரியுமா தெரியுமே என்ன ஏன்டா உனக்கு இந்த திருட்டு புத்தின்னு கேட்போம்